மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராஜயோகம் அப்படின்னு சொன்னாவே குரு தான் ராஜா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு நாட்டுக்கு ராஜா எப்படியோ அந்த மாதிரி பொதுவாகவே நவகிரகங்களில் ராஜானா அது குரு தான். ஜீவகாரகன் அப்படின்னு சொல்றதே குரு தான். அந்த குரு உச்சஸ்தானம் பெறும்பொழுது நிஜமாவே ஒரு ராஜாவாக மாறக்கூடிய பிராப்தங்கிறது இங்கே ஏற்படுறது. அதில் மேஷராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது கேந்திரங்களில் ரொம்ப முக்கியமான இடம். அதாவது 1, 4, 7, 10 இந்த மாதிரி 4 இடங்கள்ல எந்த இடத்துல குரு உட்கார்ந்தாலும் அந்த இடம் சுபிக்ஷத்தை கொடுக்கும். இன்னொன்று ப்ளஸ் ஆடட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு குரு பயிற்சி நம்முடைய வாக்கியத்தின் பிரகாரம் 26ஆம் தேதி மே நடக்குது. ஜூன் 2ஆம் தேதி வந்து திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் நடக்குது. அதில் அந்த ராஜாவாகக்கூடிய குருவே உச்சம் பெறுகிறார். அதனால அந்த கேந்திரங்களில் உச்சம் பெறக்கூடிய குரு வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகளை பண்ணுவார் அப்படிங்கிறது தான் உண்மை. நல்ல பலன்கள் கொடுப்பாரா? இந்த குருவுனால எனக்கு நல்லது நடக்குமான்னா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் 100% நல்லது நடக்கும். எப்படி நடக்கும்? ஃபர்ஸ்ட் விஷயம் வீடு கட்டுவீங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கல்யாண மண்டபம் கட்டுறது, வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, புது இன்வெஸ்ட்மெண்ட் எதாக இருந்ததுன்னா அந்த விஷயங்களில் பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கறது. 4ஆம் இடம் அப்படிங்கிறது பொதுவாகவே பணங்காசு அதிகமாக போடக்கூடிய ஒரு ஸ்தானம். ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லா காசு பணம் இருக்கும். சும்மா சாதாரணமாக வேட்டி கட்டிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. ஒருவேளை இவர் தான் செக்யூரிட்டி கார்டுன்னு கேட்டால் அந்த 10 ஏக்கர் என்னோட தான் தென்னந்தோப்பும் பார். அந்த படத்தில் பார்க்குற மாதிரி என்ன விஷயம்னா, அந்த அதிகமான ஒரு உழைப்பு, அதிகமான பணம், அதாவது கையிருப்பு பணம்ங்கிறது 2ஆம் இடம். 4ஆம் இடம்னா அதையோட டபுளாக ஒரு அமௌண்ட், அதாவது பெரிய அளவுக்கு கையிருப்பு பணம். 4ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய அந்த குருங்கிறவர் என்ன நடக்கிறாருன்னா, இந்த இடத்துல ஸ்கூல் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தத்தை கொடுப்பார், காலேஜ் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தத்தை கொடுப்பார். நிறைய பேருக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணக்கூடிய ஒரு நிலைமை கொடுப்பார்.